வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடனிணக்க திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சர்வதேச மாநாடொன்றில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். கடன் சுமையே தற்போது பாரிய பிரச்சனையாக உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான ஆய்வுகள் பத்தலகொட நெல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தில் முன்னெடுப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். கடனிணக்க திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பாராளுமன்ற அமர்வு சற்று முன்னர் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடியது. இன்றைய அமர்வின் போது அரச கணக்காய்வு சபையின் தலைவர் தெரிவு செய்யப்பட உள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பாராளுமன்ற செய்தியாளர் குறிப்பிட்டார். படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான ஆய்வுகள் பத்தலகொட நெல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையிலான நிகழ்வு ஒன்றும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. படைப்புழுவின் தாக்கம் சோளம், மரக்கறி செய்கைகளில் மாத்திரமல்ல, இலங்கையின் பிரதான செய்கையான நெற்செய்கையிலும் பாதித்துள்ளமை நிபுணர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தெஹியத்த கண்டியில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உயிரினங்கள் சோளம் மற்றும் நெற்செய்கையை பாதிக்கும் முறை வித்தியாசமானது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பிலான ஆய்வு பத்தலகுட நெல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டதுடன் அது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் தெஹியத்த கண்டிக்கு சென்று இது தொடர்பில் ஆராய்ந்தோம். இது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான ஆய்வினை நாங்கள் முன்னெடுக்க சென்ற போது ஒரு படைப்புழுவையேனும் எம்மால் இனம் காண முடியவில்லை. நாங்கள் ரசாயன கொல்லிகளை மாத்திரமே பயன்படுத்துகின்றோம். அது அத்தியாவசியமாகின்றது. இந்த உயிரினங்கள் தொடர்பில் அதிக கவனத்தை செலுத்துமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இது தொடர்பில் ஆரம்பத்தில் நாங்கள் அடையாளம் கண்டால் மணல் மற்றும் சாம்பலை பயன்படுத்த முடியும். ஆரம்ப காலங்களில் அவ்வாறே நாங்கள் பயன்படுத்தினோம். ஆரம்பத்திலும் திணைக்களத்தால் இந்த முறையை பரிந்துரைக்கப்பட்டது. සාමාන්‍යයෙන් කියන මීට කලිනුත් නිර්දේශ කරලා තියෙන එක ක්‍රමවේදයක්. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய தினம் முற்பகல் சிங்கப்பூர் நோக்கி பயணித்துள்ளார். சர்வதேச மாநாடு ஒன்றில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு பயணித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மாநாட்டில் பங்கேற்க உள்ள ஜனாதிபதி வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். தெமடகொட சியபத் சேவன வீடு திட்டத்தின் 2ஆம் கட்டம் நேற்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நகர அபிவிருத்தி மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 266 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வில் நகர அபிவிருத்தி மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனநாயக்கு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ඔබ මීට පෙර වාසනාව අද මේ මොහොතේ සිට උදාව. නුකන්ද කොහොම හරි අපි අරවක්කාරුවට ගෙනින් තියනවා. குப்பைகள் அரவக்காட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனினும் கடன் சுமைதான் இப்போது பாரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த வருடம் மாத்திரம் 5000 பில்லியன் டாலருக்கும் அதிக தொகை கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இது நாங்கள் செய்த பாவம் அல்ல, பழைய பாவங்கள். நாங்கள் அனைவரும் பழைய பாவத்திற்கான கடனை அடைக்க வேண்டியவர்களாக உள்ளோம். பழைய கடனை எடுத்துக்கொண்டுதான் முன் செல்ல வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கம் வரவில்லை என்றால் நகரத்தை அமைக்க முடியாது, இவ்வாறு வீடுகளை அமைக்க முடியாது, மாநகரங்களை அமைக்க முடியாது. 2014ஆம் ஆண்டு பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு சென்றோம். அரசாங்கத்தை அமைப்பதில் நாங்கள் இதற்கு முகம் கொடுத்தோம். கடன் பெற நேர்ந்தது, கடனை மீண்டும் சென்று பெற நேர்ந்தது, அந்த நாடுகளுடன் கலந்துரையாட நேர்ந்தது, சர்வதேச நாணய நிதியத்தில் தங்கி இருக்க நேர்ந்தது. இவை அனைத்தும் இடம்பெற்றதுடன் கடந்த வருடம் தான் மிகவும் கடினமான வருடமாக அமைந்தது. ஏன் நாங்கள் வறட்சிக்கு முகம் கொடுத்தோம், வெள்ளத்திற்கு முகம் கொடுத்தோம். 51 நாட்கள் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த போது 1000 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்தோம். கடினமான தருணங்களை எதிர்நோக்கினோம். அனைவரும் பாதிக்கப்பட்டீர்கள். நாங்கள் சிரமத்தின் மத்தியில் அந்நிய செலாவணியின் தொகையை கவனத்தில் கொள்ளாது 1000 மில்லியன் டாலர்கள் வரை அதிகரித்தோம். இவ்வாறான நிலைக்கு வேறு ஒரு அரசாங்கம் முகம் கொடுத்திருந்தால் இன்று வீழ்ச்சியடைந்திருக்கும். அவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுத்துதான் முன்னோக்கி செல்கின்றோம். විදේශ විනිමය සංචතිය ගණන් ගන්න නැතුව මාසෙකින් ඩොලර් මිලියන 1000කින් අඩු කරනවා. මේ අභියෝගයට වෙන ආණ්ඩුවක් තිබුණා නම් වැටෙනවා. අපි ඒකට මූණ දීලා තමයි ඉදිරියට යන්නේ.
கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாந்த் கெட்டியாராச்சி தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை பதில்நதவான் பிரியந்தல் இயற்கை முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் 12வது சந்தேக நபரை அடையாளம் காணும் அடையாள அணிவகுப்பு இடம்பெறவிருந்த போதிலும் அது ரத்து செய்யப்பட்டது. பாடசாலை மாணவர்களை போதைப் பொருளிலிருந்து பாதுகாக்கும் அனைத்து பாடசாலைகளுக்குமான செயற்திட்டம் இன்று முதல் முன்னெடுக்கப்படுகின்றது. போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தின் 3வது நாளில் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. இதன்போது போதை பாவனையினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஜனாதிபதி செயலணியின் பணிப்பாளர் டாக்டர் சமந்த ஹிதலவராஜ் குறிப்பிட்டார். எமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் போதைப்பொருள் தொடர்பிலான சட்டத்திட்டங்கள் தொடர்பில் விழிப்புணர்வு பெறுவதற்கும் அது தொடர்பிலான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்று முதல் விசேட திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை பாதுகாப்பு குழு அமைக்கப்பட உள்ளது. சிற்றுண்டி சாலைகளில் போதைப் பொருள் விநியோகிக்க முடியும். சில சந்தர்ப்பங்களில் முச்சக்கர வண்டி சாரதிகள் மூலம் இது இடம்பெற முடியும். பாடசாலை வேன்களில் வரும்போதும் இடம்பெற முடியும். பாடசாலைகளை அண்மித்துள்ள வர்த்தக நிலையங்களில் இருந்து போதைப் பொருட்கள் விநியோகிக்க முடியும். இவ்வாறான விடயதானங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பதற்கான செயற்திட்டமாக இந்த பாடசாலை பாதுகாப்பு குழு அமைக்கப்பட உள்ளது. இதேவேளை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை தடுக்கும் தேசிய திட்டத்தின் கீழ் இன்று தினம் நாடளாவிய ரீதியில் செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதியின் எண்ணக்கருவிற்கு அமைய போதைப் பொருள் ஒழிப்பு வாரம் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். பாடசாலையின் அதிபர் தலைமையில் இடம்பெற்ற போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தாடலை தொடர்ந்து பாடசாலை முன்றலில் இருந்து குருமன்காடு சந்தி வரை சென்ற ஊர்வலம் மீண்டும் அங்கிருந்து பாடசாலையை சென்றடைந்தது. இதன்போது போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியை முன்னெடுத்தனர். இந்த பேரணியில் நகரசபை உறுப்பினர்கள், கிராம சேவகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், போலீஸ் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். இது ஒரு தேசிய அபிவிருத்திக்கு பெரிய ஒரு பாதகமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாணவர்களை பயன்படுத்தி இந்த போதை அரக்கர்கள் அவர்கள் ஊடாக தங்களுடைய வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வதற்காகவும் மாணவர்கள் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய இலக்கை எட்டுவதற்கான வியூகங்களை அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். நவரணியா கல்வி வலயத்துக்குட்பட்ட அக்கரப்பத்தனை ஹோல்புரூக் விஞ்ஞான கல்லூரியிலும் போதைப்பொருள் ஒழிப்பு வார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஹோல்புரூக் விஞ்ஞான கல்லூரியின் முதல்வர் முத்து ஜெயராமன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அக்கரப்பத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரசாங்க தகவல் திணைக்களம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கை இன்று முன்னெடுத்தன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மாணிக்கம் உதயகுமார் தலைமையில் மட்டக்களப்பு மாநகர மண்டபத்தில் இந்த கருத்தரங்கு இடம்பெற்றது. போதைப்பொருள் தடுப்பு பாடசாலை வாரத்தை முன்னிட்டு போதை தடுப்பு தொடர்பிலான விளக்கமளிப்புகள், கருத்துரைகள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான சிறப்பு பட்டிமன்றம் என்பன இதன் போது நடைபெற்றன. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர், மாவட்ட செயலக உயரதிகாரிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பிள்ளைகளை செவிமடிப்போம், படுப்போம், அவர்களை வலுவூட்டுவோம், பாதுகாப்போம் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே பாடசாலை பிள்ளைகளையும் பெரியோர்களையும் போதைப்பொருள் தடுப்பு செயலிலே ஈடுபடுத்தி முனைப்பான ஒரு பங்குதாரர்களாக அவர்களை உள்வாங்கி இந்த நாட்டிலே இருந்து போதையினை ஒழிக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மதிய பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலையான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவில் மாவட்ட ஊக்குவிப்பு செயற்திட்டத்தின் 8ஆம் நாளான இன்றைய நிகழ்வு கிளிநொச்சியில் கண்கவரும் விதத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாடசாலை மட்ட திறமை வாய்ந்தவர்களுக்கான தங்கப்பதக்கம் ராமநாதன் தமிழ் கலவன் பாடசாலையின் பளுதூக்கல் வீராங்கனையான எஸ் துர்காவிற்கு கிடைத்தது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் கிளிநொச்சி மாவட்ட ஊக்குவிப்பு செயற்திட்டம் மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் திணைக்கள அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா அமைப்பு மற்றும் அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்வி கற்கும் பெரும் எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த நிகழ்வு கலை நிகழ்ச்சிகளால் வண்ணமயமானது.
எதிர்வரும் மார்ச் 29ஆம் தேதி ரத்மலான ஸ்டெயின் கலையகத்தில் நடைபெறவுள்ள ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் 20 விருதுகள் பரிசீலிக்கப்பட உள்ளன. ஆண்டின் அதிசிறந்த வீரர் வீராங்கனை, ஆண்டின் அதிசிறந்த கிரிக்கெட் வீரர் வீராங்கனை விருது உட்பட ரசிகர்களின் வாக்குகளுடன் தெரிவு செய்யப்படும் ஜனரஞ்சக வீரர் விருதும் அதில் அடங்குகின்றது. விருதுக்கான விண்ணப்பங்களை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா அமைப்பின் தலைமை காரியாலயம், விளையாட்டுத்துறை அமைச்சு, விளையாட்டு சங்கங்கள், அலியான்ஸ் கிளைகள் ஆகியவற்றில் பெற்றுக்கொள்ள முடியும். கிளிநொச்சியில் இன்று நடத்தப்பட்ட ஊக்குவிப்பு செயற்றிட்டத்தின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு கால்பந்தாட்டம், ரக்பி, பேஸ்பால் ஆகிய விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் பாடசாலை மட்ட திறமை வாய்ந்தவருக்கான தங்கப்பதக்கம் ராமநாதன் தமிழ் கலவன் பாடசாலையின் பளுதூக்கல் வீராங்கனையான எஸ் துர்காவுக்கு வழங்கப்பட்டது. கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தின் எஸ் அருணதி வெள்ளிப்பதக்கத்தையும், ராமநாதன் தமிழ் கலவன் பாடசாலையின் பளுதூக்கல் வீரரான எம் பாவலன் வெண்கலப் பதக்கத்தையும் வெற்றி கொண்டனர். உசேன்போல் தொடர்பான அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்.